புவிகடல் வானம் பனிமலை மேகம் படைத்தவன் அவன் திருநாமம் அழகுடன் பொழிந்து அனுதினம் நினைந்து ஆரம்பம் செய்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே உயர்வின் சின்னம். அந்த அடிப்படையிலே இந்த பொத்திவில் மண் ஒற்றுமைப்பட்டதன் காரணமாக இரண்டு அரசியல் தலைமைத்துவங்களை பெற்றிருக்கின்ற இந்த பொன்னாளிலே இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று அல்லாஹ் ரசூல் வழி நடந்தே நாம் நல்லதோர் உலகம் செய்திடுவோம். வல்லவன் அவன்தான் வழிகாட்ட. இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியினுடைய தேசிய இளைஞர் அமைப்பாளர் என்ற பதவியையும் ஒரு கௌரவத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். இப்போது என்னுடைய சபதம் எல்லாம் இதற்கு பிறகு இந்த ஜலாலுதீன் சதுக்க கடற்கரை மண்ணில் நடைபெறுகிற கூட்டம் எல்லாம் பெருவாரியான மக்களை கொண்ட முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டமாகத்தான் இருக்கும். இந்த பொத்துவிலில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக தேசிய ரீதியாக இளைஞர் படையணி ஒன்றை திரட்டி முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏகபோக கட்சியாக முஸ்லிம் காங்கிரஸ் திகழ்வதற்கு அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி, பழமையான ஒரு கட்சி, எல்லா விதத்திலும் ஒரு தேர்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. அவ்வாறு இருந்த போதும் என்னுடைய பணிக்கு என்னாலான முயற்சிகளை செய்து இந்த கட்சியை மிகச் சிறந்த ஒரு இடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு நான் முழு மூச்சோடு நான் செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற செய்தியை உங்கள் எல்லோரிடமும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நானும் சகோதரர் MS அப்துல் வாசித் அவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கோம். கல்யாண வீட்டை இன்றைக்கு நானும் அவரும் சந்திச்சோம். மௌத்தான வீட்டிலையும் நானும் அவரும் பலமுறை, நான் MP அறிக்கைக்குள்ள அவர் சேர்மன் அறிக்கைக்குள்ள சந்திச்சிருக்கிறோம். கல்யாண வீட்டில் உங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். என்னோட நிற்கிறவர்களும் அவரோடு நிற்கிறவர்களும் அடிக்கடி சந்திக்கிறேன். மரண வீட்டிலும் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்திருக்கிறேன். என்னோடு நிற்பவர்களும் அவரோடு நிற்பவர்களும் சந்திக்கிறேன். அரசியல் தேர்தல் என்று வருகிற போது நாம் முட்டிக்கொள்கிறோம். தலைவர்கள் இருக்கிறோம், வழக்குக்கு போறீங்க, சண்டை பிடிக்கிறோம், உள்ளுக்கு போன பெயில் எடுக்கணும், நடக்குது நிறைய. ஒரு தனிப்பட்ட குடும்ப குரோதங்கள் உருவாகிற அளவிற்கு இந்த அரசியலும் தேர்தலும் எம்மை பகைமைப்படுத்தி விட்டது. 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது இந்த ஊர் ஒரு சிற்றூர் அல்ல. இந்த ஊரில் உள்ள வாக்குகள் அனைத்தையும் நாம் ஒன்றுபடுத்தினால் நிச்சயமாக இந்த ஊருக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறலாம். இது ஒரு பெரும் ஊர் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்கள் நம்பி வாக்களித்தீர்கள். நாம் ஒரு பெரும் ஊராக நிரூபித்து பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றோம். கடந்த தேர்தல் காலங்களில் மேடையில் சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினரை பெற வேண்டிய ஒரு ஊர் இது, பெறாவிட்டாலும் பாராளுமன்ற உறுப்பினரை கொடுக்க வேண்டிய ஒரு ஊர் இது என்று நான் சொன்னேன். அந்த விடயம்தான் இன்று நடந்தேறி இருக்கிறது. நாங்கள் தேர்தலில் வெறும் 88 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டாலும் இந்த ஊர் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பதற்காக கௌரவ தலைமை அவர்கள் எத்தனையோ ஊர்கள் காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் பொத்துவிலுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் எடுத்த முயற்சிக்கும் அவர் செய்திருக்கின்ற இந்த நன்றிக்கும் நாங்கள் எல்லோரும் நன்றி கடன்பட்டவர்கள். சகோதரர் MS அப்துல் வாசித் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுப்போம் என்று என்னிடம் தலைமை கூறிய போது நீங்கள் என்ன நினைத்தீர்களோ தெரியாது. ஒவ்வொரு மேடையிலும் நான் மாற்று முகாமில் இருந்து இங்கு மேடை போட்டு பேசிய போது சொன்ன வார்த்தையை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஊருக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்குமாக இருந்தால் முன்னின்று போஸ்டர் ஒட்டுவதற்கும் மாலை போடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொத்துவிலுக்கு முஷாரப் முதுநபீன் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதல்ல, பொத்துவில் பாராளுமன்ற உறுப்பினரை பெற வேண்டும், அவ்வளவுதான். சரியாபடியா நான் சொல்றேன். பொத்துவிலுக்கு SM முஷாரப் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதல்ல. இன்னும் எத்தனை நாள் நாமோ தெரியாது. நாளை ஒரு புதிய தலைமுறை வரும். இந்த இடத்தில் இந்த கட்சிக்காக பேசுவதற்கு வேறு சில கூட்டம் உருவாகும். ஒருவருக்காக அல்ல அரசியல், அது ஊருக்கானதாக சமூகத்திற்கானதாக இருக்குமாக இருந்தால் முஷாரப் என்கின்ற இந்த நபரை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்று கொண்டாடியது போல் MS அப்துல் வாசித் என்ற பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கொண்டாட வேண்டும். எதற்கு இந்த பகைமை? மறப்போம், ஒன்றுமில்லை. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாள் நான் என்று சொல்லிக்கிறேன் பல மேடையில். நீங்களும் அப்படிதான் இருக்கணும்.
இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. SLMC தலைமை தேசிய தலைவர் பொத்துவிலுக்கு கௌரவ வாசித்து அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்தார் என்பதனால் நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல ஊர்களுக்கு கோபம், பல பேர் எனக்கு தரல என்று பெரிய போட்டி. ஆக ஒரு புறத்தில் கோபம் போட்டி இருக்கிற நிலையில் நமக்கு தந்ததற்காக நாம் எவ்வளவு தூரம் நன்றி சொல்ல வேண்டும், நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஊடகத்தில் பணியாற்றிய காலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் SSP மஜித் சார் அவர்கள் தேர்தல் கேட்டபோது, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MP அசீஸ் சார் அவர்கள் தேர்தல் கேட்டபோது, தோல்வி உற்றவுடனே இங்கே ஒரு கூட்டம், நாங்கள் வேனை பிடிச்சிடுவோம், 2-3 வேனுக்கு ஆள் காசு கொடுத்து எல்லாரும் ஏறிக்கொண்டு போறது. நான் ஒரு மீடியாவில் வேலை செய்கிறேன். முன்னாள் அமைச்சர் ஒருவர் வேறொரு கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய வீட்டில் எங்களுக்கு தேசிய பட்டியல் தாங்கண்டு கியூவில் நிற்கிறாங்க. அப்போ நான் மீடியாவில் வேலை செஞ்சு இந்த டைம் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன். போய் பார்த்தா எம்முடைய ஊரிலிருந்து போனது போலவே பல ஊர்களில் இருந்து வேன் பிடிச்சி வந்திருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கவும் இடமில்லை, வாசலில் இருக்க இடமில்லை, ரோட்டில் காலையிலிருந்து நின்று கொண்டிருந்தார். ஆக பாராளுமன்ற உறுப்புரிமை என்கின்ற உச்ச அதிகாரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கெஞ்சிய வரலாறுகள் நம்மிடம் இருக்கிற போது நாம் கேட்காமலேயே உங்கள் ஊர் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற ஊர், சர்வதேச நெருக்கடிகள் தேசிய நெருக்கடிகள் நிறைந்த ஊர், உங்கள் ஊருக்கு அதிகாரம் வேண்டும் இந்தாங்க என்று தந்த இந்த தலைமையை நாம் கொண்டாட வேண்டுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பிரச்சனை? நமக்கு ஒன்றுமில்லை. இனி எல்லாரும் ஒன்றுதான். அதை பெருசா அடிச்சுட்டான், இதை சின்னதா அடிச்சுட்டான், அங்க ஒரு போஸ்டர் இருக்கு, இங்க ஒரு போஸ்டர் இல்லை. இந்த கதையெல்லாம் விடுங்க. நாம் எல்லாரும் ஒன்றாக பயணிப்போம். இந்த ஊருக்குள் சில்லறை கட்சிகள் இம்முறை நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முஸ்லிம் வட்டாரம் 9ஐயும் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தான் பண்றீங்க. 2-7 அன்னாசி பழமாக இருந்தாலும் மரமா இருந்தாலும் அன்னாசி பழமும் இப்போ ஒரு மரம் தான். 9 வட்டாரங்களையும் நாம் தான் வென்றோம். ஏனைய கட்சிகள் ஆளும் கட்சியாக இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகளாக இருக்கலாம், போனஸில் உதிரியாக பொறுக்கிக் கொண்டதை கொண்டு இங்கு இருக்கிறார்கள். இங்கு இதற்கு பின்னர் இந்த பொத்துவில் மண்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சியை தாண்டி எவருடைய பருப்பும் வேகாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா வட்டாரத்திலும் பல கோடி காசை செலவழிச்சும் எங்களுக்கு 1000 ஓட்டும் கிடைக்கல என்று கண்ணீர் விட்டாங்க வேறு கட்சி சார்ந்தவர். எனவே இங்க இந்த ஒற்றுமை இந்த ஊருக்கு மிகவும் அதிகப்படியான வாக்குகளை தருகிற போது, ஒரு சிற்றூர் என்ற ஒரு காலகட்டத்தில் இழித்துரைக்கப்பட்ட ஊர் ஒரு பெரிய ஊர் என்று நீங்கள் கடந்த தேர்தலில் நிரூபித்ததை விடவும் ஒற்றுமையாகி நாங்கள் ஒட்டுமொத்தமாக மரச்சின்னத்துக்கு கொண்டு எங்கள் வாக்குகளை கொட்டுகிற போது இது மிக பெரும் ஊராக பரிணமிக்கிற காலம் எதிர்காலத்தில் இருக்கிறது. அது நன்மையா தீமையா? அது நன்மையா தீமையா? எனவே தயவு கூர்ந்து அன்பார்ந்த பொத்துவில் சமூகத்திடம் நான் வினயமாக கேட்கிற ஒரு விஷயம், இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. நமது கட்சியினுடைய தலைமை, அதே போல இந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், நான் சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உண்மையாகவே நான் இதற்கு முன்பிருந்த கட்சிக்குள் எனக்கு அம்பாறை மாவட்டத்திலேயே பல நெருக்கடிகள், தேசிய ரீதியாகவும் பல நெருக்கடிகள். ஆனால் சந்தோஷப்படுகிறேன், எங்களுடைய MS சுதுமாலப சாராக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் MP-யாக இருக்கலாம், அல்லது ஹிஸ்புல்லா சார் அவர் வேறு மாவட்டம், அது எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவு வேறு. எமது மாவட்டத்தை சேர்ந்த MP-கள் முதற்கொண்டு இங்கு இருக்கின்ற ஹைகமாண்டை சேர்ந்த பலருமே, நான் கடந்த 2 நாள் ஒர்க் ஷாப்புக்கு சென்றிருந்தேன். புதிய ஒரு வீட்டுக்குள்ள போற நேரம் என்ன ஒரு சின்ன பயம் பதட்டம் இருக்கு. எப்படி பார்க்குறாங்களோ, எப்படி எடுத்துக்கொள்றாங்களோ, எப்படி நடந்து கொள்கிறாங்களோ என்கிற பயம் பதட்டம் இருக்கும். இந்த 2 நாள் முஸ்லிம் காங்கிரசினுடைய வதிவிட பயிற்சி நெறி மட்டக்களப்பில் நடைபெற்றது. நான் உள்ளிட்ட எமது அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களும் சென்று வந்தோம். உண்மையான எமது இல்லத்துக்கு நாம் வந்ததான ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் இந்த கட்சியினுடைய ஹைகமாண்ட் மெம்பர்லிருந்து, பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து, ஏனைய மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபை உறுப்பினர்கள் வரையிலும் அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் தந்தார்கள். அதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த பேரியக்கத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே ஒரு மிகுந்த தெளிவான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கட்சி நமக்காக நன்மை செய்ய தயாராக இருக்கிற போது இந்த கட்சிக்காக நன்மை செய்ய நாம் புறப்பட வேண்டும் என்ற பணியில் தான் இந்த முதலாவது கூட்டம், இந்த பேரெழுச்சி பெருவிழா என்கின்ற கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. எனக்கும் சகோதரர் வாசித் சார் அவர்களுக்கும் ஒரு பொல்லாப்பும் இல்லை. கீழே கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்புகள் வருகிற போது கூட நாங்கள் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் இப்ப பயணிக்கிறோம். வாசித் சார் என்ன ஒத்துக்கொள்றீர்கள் தானே? ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம். இதே போல
எல்லாரும் அதே ஒற்றுமையோடு நாம் பயணிக்கிற போது மிகச்சிறந்த ஒரு அடைவை நாம் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு வெளிப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வருகிற காலம் எமக்கான ஒரு சிறந்த நல்லெதிர்காலமாக அமைய வேண்டும். இந்த கட்சியை பெரும் வளர்ச்சி பாதையில் நாம் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வசனம்.